டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வாய்ப்புகள் குறித்து சட்ட வல்லுநர்கள் இணைந்து ஆலோசிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த 7.5% மருத்துவ உள்ஒதுக்கீடு உயருமா? இந்த ஆலோசனை திட்டம் முதல்வர் அவர்கள் எவ்வளவு அந்த ஆலோசனை நிலையானது எந்த அளவில் இருக்கு? அதிகாரிகள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க? இது தொடர்பாக விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலனையில இருந்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வாய்ப்புகள் குறித்தான சட்ட வல்லுநர்களோடு இணைந்து ஆலோசித்து திட்டமிடப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது முதலமைச்சர் விஜய் தலைமையில இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கல்வி பாதிக்கப்படுவதால சிறப்பு உள் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் கமிட்டி பரிந்துரை அடிப்படையில தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்துல தற்போது பின்பற்றக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுல அனைத்து பிரிவிலும் இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கடந்த 2020-21 கல்வியாண்டு முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் கமிட்டியை பொறுத்த மட்டில் ஏற்கனவே அரசுக்கு வழங்கியிருந்த பரிந்துரையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% வரைக்கும் இடஒதுக்கீட்டை பின்பற்றலாம் என தெரிவித்திருந்தார். மேலும் நீதிபதி கலையரசன் கமிட்டி 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த இடஒதுக்கீட்டுடைய சாதக பாதகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய கமிட்டியை அமைத்தும் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைப்பது அல்லது அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்க பரிந்துரை செய்திருந்தார். அந்த வகையில முந்தைய அதிமுக ஆட்சியில இந்த 7.5% வரை இடஒதுக்கீடு சட்டமாக இயற்றப்பட்டது. இதனையே அடுத்து வந்த திமுக அரசும் பின்பற்றி வந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் தாவேகா ஆட்சி அமைந்த பிறகாக முதலமைச்சர் விஜய் டெல்லியில பிரதமரை சந்திக்கும் போது கூட தமிழகத்துல நீட் தேர்வுக்கு விலக்கு என்பதை கோரியிருந்தார். அதே சமயம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியை மேலும் அதிகரிக்க இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து பல்வேறு பரிசீலனையில தமிழக அரசு இருந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நீதிபதி கலையரசன் கமிட்டி அடிப்படையில 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த உள் இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி உரிய முடிவெடுப்பார் என ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக விரைவில் நிபுணர் குழு அமைத்து சாதக பாதகங்கள் மற்றும் சட்ட வாய்ப்புகள் ஆய்வு செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த 7.5 இடஒதுக்கீட்டு அடிப்படையில 625 பேர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஒருவேளை இந்த இடஒதுக்கீட்டினுடைய எண்ணிக்கை என்பது விகிதம் என்பது அதிகப்படுத்தக்கூடிய பட்சத்துல மேலும் பல அரசு பள்ளி மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு நிபுணர் குழு அமைத்து விரைவில் இது சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.